மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், தாசில்தார் என இத்தனை பேர் முன்னிலையில் தோண்டப்பட்ட இந்த குழி மக்களின் நலனுக்கு நீரோட்டம் காண கிளறப்பட்டதல்ல. 2 ஆண்டுகளுக்கு முன் கொன்று புதைக்கப்பட்ட ஒரு ஆண் சடலத்தை கண்டுபிடிக்க நடந்த தேடுதல் வேட்டை. என்ன நடந்தது? கொல்லப்பட்டது யார்? 2 ஆண்டுகளுக்கு பின் உண்மை வெளிவந்தது எப்படி என அறிய செய்தியாளர் இளையராஜாவுடன் களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் சதுரகிரி, சிவகங்கை மாவட்டம் மூங்கில் ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி ராதிகா என்ற மனைவியும் துரைசிங்கம் என்கிற மகனும் இருக்கிறார்கள். 22 வயதான துரைசிங்கம் வேலை வெட்டிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. கஞ்சா போதைக்கு அடிமையான துரைசிங்கத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவருக்கும் கடந்த தீபாவளி அன்று மது போதையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த முன்பகை காரணமாக கடந்த வாரம் சண்முகத்தின் கையை அரிவாளால் வெட்டி துண்டாக்கியிருக்கிறார் துரைசிங்கம். அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மானாமதுரை போலீசார் துரைசிங்கத்தை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். துரைசிங்கத்தை சிறையில் அடைக்கும் முன் கையெழுத்து போட அவரது பெற்றோரை காவல் நிலையத்திற்கு வரவழைக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தான் ஒரு அனாதை என்று கூறிய துரைசிங்கம், அடுத்ததாக என் தந்தையை தாய் ராதிகா கொன்றுவிட்டதால் அவருடன் தற்போது பேச்சுவார்த்தை இல்லை என பகீர் கிளப்பியிருக்கிறார். இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த பிளாஷ்பேக் கதையை ஒப்பிக்கும்படி விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். துரைசிங்கத்தின் வாக்குமூலம் 2 வருடமாக மண்ணில் புதைந்து கிடந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. லாரி ஓட்டுநரான சதுரகிரி மாதத்திற்கு 2 முறை வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படி அவர் வீட்டில் தங்கும் சில நாட்களிலும் கழுத்து வரை மது குடித்துவிட்டு மனைவி ராதிகாவை சந்தேகத்தால் அடித்து வெளுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை இருந்த போதும் மனைவி மீது இருந்த சந்தேகத்தால் அவரை ரணமாக்கி வந்திருக்கிறார் சதுரகிரி. நாளுக்கு நாள் சதுரகிரியின் அடி உதை சித்திரவதை அதிகரித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் கணவரின் கொடுமையிலிருந்து விடுபட நினைத்த ராதிகா மகன் துரைசிங்கம், தோழி அங்காள பரமேஸ்வரி ஆகியோர் உதவியுடன் கணவரை கொல்ல முடிவு செய்திருக்கிறார். அதற்காக சரித்திர பதிவேடு குற்றவாளியும் உறவுக்காரருமான நாகமுத்து என்பவரை தொடர்பு கொண்டு கொலைக்கான வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படி சதுரகிரியை மானாமதுரை அருகே உள்ள அன்னவாசல் புதூர் கண்மாய்க்குள் வரவழைத்து மது வாங்கி கொடுத்து அடித்தே கொலை செய்து புதைத்திருக்கிறது நாகமுத்துவின் கும்பல். அடுத்த 2வது நாள் சதுரகிரியின் உடல் ஊதி பெருத்து குழியில் இருந்து வெளியே வந்திருக்கிறது. இதனால் போலீசில் சிக்கிக்கொள்வோம் என்ற பயத்தில் மீண்டும் சடலத்தை தோண்டி எரித்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் துரைசிங்கம். துரைசிங்கம் சொன்ன பிளாஷ்பேக்கை கேட்டு இது தொடர்பான வழக்கு ஏதும் பதியப்பட்டிருக்கிறதா என பழைய கேஸ் கட்டுகளை அலசி ஆராய்ந்திருக்கிறது காவல்துறை. அப்போதுதான் சதுரகிரியின் தந்தை தன் மகனை காணவில்லை என கொடுத்த புகார் ஒன்று நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே துரைசிங்கம் சொன்ன அந்த கண்மாய்க்குள் நுழைந்த போலீசார் சதுரகிரி புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி தடயங்களை சேகரித்து நடந்த கொலையை உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபல ரவுடி நாகமுத்து ஏற்கனவே சிறையில் இருக்கும் பட்சத்தில் சதுரகிரியின் மனைவி ராதிகா, மகன் துரைசிங்கம், தோழி அங்காள பரமேஸ்வரி உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலை வழக்கில் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த பிரபல செல்வந்தர் ஒருவரின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி அந்த நபரை கண்டறிய வேண்டும் என சதுரகிரியின் உறவினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உண்மையை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது.